அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அலீம் வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பான பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் அருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. ஆமீன். கைரு பரக்கத்துகள் நிறைந்த நாளாக, கெட்ட முடிவுகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ்வின் படைப்புகளின் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற நாளாக அல்லாஹ் இந்த நாளை நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் துல்காதா மாதத்தினுடைய பிறை 29 நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா இன்று மக்ரிபுக்கு பிறகு துல்ஹஜ்ஜுடைய மாத பிறை பார்க்கப்படும். அல்லாஹ் நாடினால் இன்று மக்ரிபிலே துல்ஹஜ்ஜுடைய பிறை தென்பட்டால் நாளை துல்ஹஜ் பிறை 1, அதிலிருந்து பிறை 10வது நாள் நமக்கு ஹஜ்ஜு பெருநாளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் துல்ஹஜ் பிறையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நாம், துல்ஹஜ் மாதம் என்றாலே ஹஜ்ஜு என்றாலே அரஃபா ஹஜ்ஜு, இதை தாண்டி குர்பானி கொடுப்பது. குர்பானி கொடுப்பது சம்பந்தமாக துல்ஹஜ் மாதத்தில் பிறை 1 பிறை 10 வரைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ்ஜுடைய முதலாவது பிறையை நீங்கள் பார்த்து விட்டால் குர்பானி கொடுக்க நாடுபவர்கள் பேணுதல் என்ற அடிப்படையில் பிறை 1 குர்பானி கொடுக்கும் வரை தங்களுடைய நகங்களையோ தங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய முடிகளையோ களைய வேண்டாம். குர்பானி கொடுக்கணும்னு நினச்சா துல்ஹஜ் மாதம் வர்றதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிடணும்? நகங்களை வெட்டிடணும். உடம்பில் அகற்றக்கூடிய முடிகளை, தேவையில்லாத ரோமங்களை துல்ஹஜ் பிறை 1க்கு முன்னாலேயே எடுத்துடணும். இப்போ இன்றைக்கி யாராவது குர்பானி கொடுக்கறதுக்கு நினைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி அசருக்குள்ளையாவது என்ன செஞ்சிடணும்? மகரிப் வந்துருச்சுன்னா, ஒரு வேளை பெற தெரிஞ்சிருச்சுன்னா துல்ஹஜ் 1 ஆயிரும். 1க்கு அப்புறம் நகங்களையோ முடிகளையோ வெட்டுறது ஹதீஸுக்கு மாற்றம். அதனால் குர்பானி கொடுக்க நினைப்பவர்கள் இன்றைக்கு அசருக்குள்ளாக என்ன செஞ்சிடணும்? நகங்களை வெட்டிடணும். தலைமுடி அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற தேவையில்லாத ரோமங்களை அகற்றுவதாக இருந்தால் அகற்றிவிட வேண்டும். இது முதலாவது. 2வது மிக முக்கியமான விஷயம், துல்ஹஜ் பிறை 1 திருநாள் வரைக்குமே ரொம்ப ரொம்ப பாக்கியமான நாட்கள். எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல் செய்யணும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாட்கள் இந்த 10 நாட்கள். எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் நிறைய தர்மம் கொடுப்பது, நிறைய சதகாக்கள் செய்வது, நிறைய தஸ்பீஹாத்துகள் ஓதுவது, நிறைய தொழுவது, நிறைய குர்ஆன் ஓதுவது. நியத் வைக்கணும், ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதுவேன், நியத் வைக்கணும். 10 நாளில் ஒரு குர்ஆன் முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 10 நாளில் அவ்வளவு பாக்கியமான நாட்கள். ஒவ்வொரு வினாடியும் இன்னும் சொல்வதாக இருந்தால் கூடுமான அளவுக்கு இந்த 10 நாட்களில் நோன்பு வைப்பது சிறப்பு. 10 நாள் நோன்பு வைக்கலாம், தப்பு இல்லை. சுனத்தான் நோன்பு வைக்கலாம், தப்பு இல்லை. அல்லது என்னால் முடியலை, நான் ஒரு நாள் விட்டு நோன்பு வைக்கிறேன், தாராளமாக வைக்கலாம். அதிலும் ரொம்ப குறிப்பாக பிறை 9 அன்று அரஃபாவுடைய நாள். பிற 10 யௌமுன் நஹர்னா அறுக்கக்கூடிய நாள்னா ஹஜ்ஜு பெருநாள். இது பிற 10. பிற 9 அன்றைக்கு அரஃபாவுடைய தினம். அந்த அரஃபாவுடைய நாளில் அரஃபா நோன்பு வைப்பதும் சுன்னத். ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் இருக்கிற அந்த நேரத்தில் நாம் இங்கே அரஃபாவுடைய நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவார்.
ஆகையினால் இது போன்ற நிறைய அமல்கள், நோன்பு வைப்பது, திக்ர் செய்வது, குர்ஆன் திலாவத்து ஓதுவது, குறைந்தபட்சம் யாருக்கும் எந்த கெடுதியும் தீங்கும் செய்யாமல் இருப்பது, இது போன்ற நிறைய அமல்களை வரக்கூடிய 10 நாட்களில் தவறாமல் செய்ய வேண்டும். செய்கிறதுக்கு ஒரு நிய்யத்து வைக்கணும். முதல்ல ஹஜ்ஜி பெருநாளுடைய குர்பானியினுடைய நோக்கமே எல்லாமே அல்லாஹ்வுக்காக என்கிற நிய்யத். குர்பானி யாருக்காக கொடுக்குறோம்? அல்லாஹ்வுக்காக. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுன்னா, குர்பானி வருஷம் கொடுக்குறோம், இந்த வருஷம் கொடுக்கலன்னா யாரும் எதுவும் நினைப்பாங்களோ அப்படி என்பதற்காக கொடுக்கக்கூடிய நிறைய முஸ்லீம்கள். அந்த குர்பானியில் அல்லாஹ் கபூல் செய்வது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். அருமையான பெருமக்களே, குர்பானி என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நாம் அந்த நிய்யத்தை இஹ்லாஸாக ஆக்க வேண்டும். தூய்மையான நிய்யத்தாக அல்லாஹ்வுக்கு முன்னால் என் ரப்புக்காக நான் கொடுக்கிறேன். இஸ்லாத்தில் நரபலி என்று ஒன்றும் கிடையாது. ஆனால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சால் இந்த ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். ஹஜ்ஜி பெருநாளில் நம்ம கொடுக்குற குர்பானிக்கும் நமக்கு முன்னோர்கள் கொடுத்த குர்பானிக்கு நிறைய வேறுபாடு உண்டு. உங்களுக்கு உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், நிறைய உண்டு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். குர்பானி கொடுக்குறோம் இல்லையா, ஆடோ மாடோ ஒட்டகமோ, இந்த 3 தான் கொடுக்கணும். ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த 3 தவிர மற்ற பிராணிகள், கோழி, சேவல் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆள் குர்பானி கொடுக்குறோம், அந்த இறைச்சி என்ன செய்வோம்? 3 பங்காக வைப்போம். ஒன்று நமக்கு எடுத்துக்கிடுவோம், இன்னொன்று உறவுக்காரங்களுக்கு கொடுப்போம், சொந்த பந்தங்களுக்கு, இன்னொன்று ஏழைகளுக்கு கொடுப்போம். ஒரு பங்கு நம்ம வச்சுக்கிறோம், மொத்தம் 3 பங்கு. இது நமக்கு உண்டானது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முந்தைய நபிமார்களுடைய ஹஜ்ஜி பெருநாள் குர்பானி என்பது எப்படி இருக்குது தெரியுமா? குர்பானி கொடுப்பாங்க, நல்ல முறையில் இறைச்சியெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. எடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் வச்சுக்கிடுவாங்க, கீழே தரையில் வைப்பாங்க. வச்சு ரப்பிட்ட துவா கேட்பாங்க, யா அல்லாஹ் குர்பானி ஏற்றுக்க, குர்பானியை ஏற்றுக்க அப்படின்னு துவா செய்வாங்க. வானத்திலிருந்து ஒரு மின்னல் தாக்கி அந்த இறைச்சி தீவிட்டு எரிந்தால் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று அர்த்தம். வரலாறு. ஒருவேளை அந்த இறைச்சியாகவே இருக்கு அப்படின்னா அல்லாஹ் அந்த ஆளுடைய குர்பானி என்ன செய்யலை, கபூல் செய்யலைன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த சிஸ்டம் இங்கே இருந்துச்சுன்னா, நம்ம உம்மத்துக்கு இருந்துச்சுன்னா, எத்தனை முஸ்லிம்களுடைய குர்பானி அங்கே கபூல் செய்யப்படும் என்பது நமக்கு தெரியாது. இப்போ இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தால் வழங்கப்பட்ட மிக முக்கியமான அருள் கொடைகளில் ஹஜ்ஜி பெருநாள் அன்று நாம் அறுக்கக்கூடிய பிராணிகளின் இறைச்சியை நாம் அனுபவிப்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள். அதிலும் குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் சட்டம் எப்படி இருந்ததுன்னா, குர்பானி பிராணியினுடைய அந்த இறைச்சியை ஒரு நாளில் காலி பண்ணிடணும். 2வது நாள் 3வது நாள் இந்த உப்பு கண்டம் போட்டு வைக்கிறது அந்த வேலையே இருக்கக்கூடாது. 2வது நாள் ஆயிடுச்சுன்னா அது ஹராம் ஆயிரும். சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் கொஞ்சம் அல்லாட்ட துவா செய்யக்கூடாதா? அல்லாஹ் உடனே சொல்லிட்டான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, எத்தனை நாள் வேணுமானாலும் செய்யாது. முதல்ல 3 நாளும் தான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், எத்தனை நாள் வேண்டுமானாலும் இந்த இறைச்சியை நீங்கள் வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால தான் இன்றைக்கி எல்லா வீடுகள்லையும் பார்த்தா ஹஜ்ஜி பெருநாள் சமயத்தில் ஃப்ரிட்ஜில் எது இருக்கோ இல்லையோ இறைச்சி இருக்கும் இல்லையா, உப்பு கண்டம் போட்டு வச்சுருப்போம். இப்போ இதுவெல்லாம் ஹஜ்ஜி பெருநாள் அன்று இறைச்சி விஷயத்தில், குர்பானி பிராணி விஷயத்தில் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள். எதற்காக சொல்ல வரேன்னா, அவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்திலும் நமக்கு சலுகை செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக நாம் தூய்மையாக என்ன செய்யணும், இஹ்லாஸாக குர்பானி கொடுக்கணும். நிறைய பேர் அவன் 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறானே, நான் ஒரு 5,000 ரூபாயாவது கூட போட்டு 25,000 ரூபாய்க்கு வாங்கணும். அவன் ஆடை விட ஏன் ஆடு நல்லா கொளுத்த ஆடு தான் கொடுக்கணும் குர்பானி, ஹதீஸ் இருக்கு. அது வேறு விஷயம். நல்லா கொளுத்த மெலிஞ்ச ஆடோ மாடோ என்ன செய்யக்கூடாது, குர்பானிக்கு கொடுக்கக்கூடாது. கொளுத்த ஆடைத்தான் கொடுக்கணும். ஆனால் எந்த அடிப்படையில், என் ரப்புக்காக என்ற அடிப்படையில் கொடுக்கணுமே தவிர, அவனை விட நான், என் அண்ணனை விட என் தம்பியை விட என்கிற போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது. குர்பானி விஷயத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. அதே போன்று குர்பானி விஷயத்தில் நாம் பேண வேண்டிய
நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான விஷயம் குர்பானி பிராணிய வயது வரம்பு. நிறைய பேர் வயது வரம்பே தெரியாமல் கூட்டு வந்து என்ன செய்கிறாங்க, காசு கொடுத்து விலை உயர்ந்த ஆடுகளையோ மாடுகளையோ பிடிச்சிட்டு வந்து குர்பானி கொடுத்துட்றாங்க. சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும் குர்பானி விஷயத்தில். முதலாவது வயசு. ஆடாக இருந்தால் ஆட்டில் 2 வகை இருக்குது, செம்மறி ஆடு வெள்ளாடு இருக்குது. செம்மறி ஆட்டை பொறுத்த வரைக்கும் 1 வயது பூர்த்தி ஆகிருக்கணும், 2வது வயதுக்குள்ளே போயிருக்கணும், 2வது வயசு ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அல்லது செம்மறி ஆடு தான் 1 வயசு ஆட்டுக்குட்டி கிடைக்கல, ஆனால் 6 மாத ஆட்டுக்குட்டி தான் இருக்குது, ஆடு தான் இருக்குது. ஆனால் அதை பார்த்தா 6 மாதம் மாதிரி தெரியல, 1 வயசு மாதிரி தான் தெரியுது. சில ஆடுகளுக்கு 1 வயசுக்கு முன்னாலேயே பல்லு போட்டுரும். சில ஆடுகளுக்கு அப்படி பல்லு போட்டாலும் 6 மாதமோ 7 மாதமோ பார்ப்பதற்கு 1 வயது நிறைந்த குட்டியாக இருந்தால் அந்த மாதிரி செம்மறி ஆட்டை என்ன செய்யலாம், குர்பானிக்காக நாம் தேர்ந்தெடுக்கலாம். இது செம்மறி ஆடு. வெள்ளாடாக இருந்தால் 2 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும், 2 வயசு. மாடாக இருந்தால் 2 வயசு, ஒட்டகமாக இருந்தால் 5 வயசு. எல்லாம் நிறைவு செய்ததுக்கு பின்னால் தான் நம்ம அந்த குட்டியை தேர்ந்தெடுக்கணும். அடுத்த விஷயம், மெலிந்த ஆடை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, என்கிட்ட 8000 ரூபா தான் கையில் இருக்குது, 8000 ரூபாய்க்கு இந்த குட்டி தான் கிடச்சிது, இல்லை அப்படிலாம் ஆசைப்படுறது. நிறைய பேர் கடனை உடனே வாங்கி என்ன செய்யலாம், சொந்த பந்தங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இறைச்சி கொடுத்து விடணும். ஒரு ஆடு வாங்கினா பத்தாது, அதனால் 2-3 ஆடு வாங்குறதுக்கு உண்டான பொருளாதாரமும் இல்லை. சரி, யாருக்கையாவது கடனை வாங்குவோம். கடன் இருப்பவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குர்பானி முதல்ல யாருக்கு கடமைன்னா 612 கிராம் வெள்ளி, 612 கிராமுடைய வெள்ளியின் தொகை யாரிடத்தில் எல்லா செலவும் போக பேங்க் பேலன்ஸில் இருக்குதோ அவங்களுக்கு தான் குர்பானி கடமை. இது ஹனஃபி மதுஹபில். ஷாஃபி மதுஹபில் பிற 9, பிற 10, 11, 12, 13 இந்த 5 நாட்களும் ஒரு குடும்பத் தலைவன் தனக்கு கீழே உள்ளவர்களுக்கு குடும்ப செலவுக்கு எல்லாம் பார்த்துக்கிடுவார். 5 நாளைக்கு கஷ்டம் இல்லாமல் வீட்டில் இருந்துக்கலாம். அந்த குடும்ப செலவு போக, அந்த 5 நாளைக்கு உண்டான குடும்ப செலவு போக மீதம் அவர்கிட்ட இருந்தால் அந்த காசுக்கு என்ன செய்யணும், குர்பானி வாங்கி, குர்பானி பிராணி வாங்கி குர்பானி கொடுக்கணும். இது ஷாஃபி மதுஹப். நம்ம ஹனஃபியா இருக்கிறதுனால 612 கிராம் வெள்ளி அதனுடைய தொகை நம்மிடத்தில் இருக்குமையானால் குர்பானி கடமை. கடன் இருக்குது, 612 கிராம் கிராமும் இது வெள்ளியும் இருக்குது. குர்பானி கடமையானால் கடமை கிடையாது. முதல்ல கடனை தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு எதுக்காக சட்டத்தையெல்லாம் சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிறேன்னா, கடன் வைத்து கொண்டே ஹஜ்ஜு செய்வது, கடன் வைத்து கொண்டே குர்பானி கொடுப்பது, இதுவெல்லாம் அல்லாஹ் ரொம்ப வற்புறுத்தலாம் அப்படிலாம் சொல்லலை. பேர் புகழுக்காக செய்வது ஒருபோதும் அது தேவையில்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் 2-3 பிள்ளைங்க இருப்பாங்க, நம்ம பசங்க, ஒவ்வொருவருக்கும் அந்த 612 கிராம் கடமையாக இருக்கும், சக்காத்து கடமையாக இருக்கும். என் மூத்த மகனுக்கு இருக்கும், இளைய மகனுக்கும் இருக்கும். என்னுடைய மனைவிட்டையும் 612 கிராம் இருக்குது. அப்போ 3 பேர்கிட்ட கடமையாயிருச்சு. 3 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒரே உரையில் தான் சாப்பிட்றோம். அப்படின்னா எத்தனை ஆடு வாங்குறது? எல்லாம் கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம், ஒரு ஆடு போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. யாருக்கெல்லாம் கடமையோ ஒரே வீட்டில் இருந்தாலும் அத்தனை பேர்களும் அவருடைய கடமையை நீக்குவதற்காக குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். இது ரொம்ப முக்கியம். சில பேர் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க அங்கே குர்பானி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவங்க கொடுக்கலை, நம்ம கூட தொடர்பில் தான் இருக்கிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, நம்ம குடும்ப தலைவராக இருக்கிறோம், அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட கேட்கல, நீ குர்பானி கொடுத்துறியா, இல்லை உன் சார்பாக நான் இங்கே கொடுத்துறவா, உனக்கும் சேர்த்து இங்கே நான் கொடுக்கவா, கேட்டு இங்கே கொடுத்துடணும். இவருக்கு தனியாக குர்பானி கடமையாக இருந்தால் இவரு ஒரு ஆடை கொடுக்கணும், மொத்தம் 2 ஆடு கொடுக்கணும். இப்போ நிறைய குடும்பங்களில் அதை கவனிக்கிறதே இல்லை. மகன்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, மூத்த மகனுக்கு சக்காத்து கடமையாக இருக்குது, 2வது மகனுக்கு சக்காத்து கடமையாக இருக்குது, மனைவிக்கு சக்காத்து கடமையாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆடு 20,000 ரூபாய்க்கு வேண்டியது ஒரு ஆட்டை பிடிச்சி அறுத்துறது. கேட்டால் குர்பானி கடமை முடிஞ்சிருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை.
இதை ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன செய்யணும், மனதில் பதிய வைக்கணும். இன்னொன்று குர்பானி விஷயத்தில் ரொம்ப பேணக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறையில்லாத பிராணிகளை தேர்ந்தெடுங்கள். குறை இருக்கக்கூடாது, எந்த குறையும் இருக்கக்கூடாது. நோய்வாய்ப்பட்டது, கால் நொண்டியானது, அதில் குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னது கண்ணையும் காதையும் பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணையும் காதையும் பார்ப்பாங்க. ஒரு கண்ணை சூம்பி போய் இன்னொரு கண்ணை மட்டும் திறந்திருந்து பார்க்குறது, ஒரு கண்ணில் பவர் இல்லாமல் இருக்கிறது, காதில் ஏதாவது அடிபட்டு இருக்கிறது, அது மாதிரி கொம்பு உடைந்திருப்பது. சில ஆடுகளை பார்த்தா கொம்பு உடஞ்சிருக்கும், அது சில ஆடுகளுக்கு ரொம்ப உடஞ்சிருக்கும். அதனுடைய அளவு என்னென்னா, இந்த ஒரு விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலில் கால் பகுதிக்கும் மேலாக கொம்பு உடைந்ததுடைய அளவு ஒரு விரலில் கால் பங்குக்கும் மேலே வந்துருச்சுன்னா அது குர்பானிக்கு கொடுக்கூடாது. கால் பகுதிக்குள்ளே தான் இருக்குது, கால்வாசியை விட கம்மியாக தான் இருக்குது, லேசாக தான் கொம்பு உடஞ்சிருக்குன்னா அது பிரச்சனை இல்லை. அதுமாதிரி சில ஆடுகளுக்கு தாடிலாம் வந்துருக்கும் இல்லையா, தாடி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி குட்டிகளை என்ன செய்யலாம், தாராளமாக குர்பானிக்கு தேர்ந்தெடுக்கலாம். என்ன ஒன்று, நோய்வாய்ப்பட்ட குட்டியாக இருக்கக்கூடாது, நொண்டியான குட்டியாக இருக்கக்கூடாது, பார்க்க நல்ல புஷ்டியான குட்டியாக இருக்க வேண்டும், நல்ல உடல் திடகாத்திரமான இறைச்சி நிறைந்த குட்டியாக. ரசூலுல்லாஹ் அதுதான் சொல்கிறாங்க, நல்ல கொழுத்த குட்டியாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு தேர்ந்தெடுத்து என்ன செய்யுங்க, குர்பானி பிராணியை தேர்ந்தெடுங்கள். அப்படிப்பட்ட மிருகங்களை குர்பானிக்கு நீங்கள் குர்பானி கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், நீங்கள் குர்பானி கொடுக்கறதுனால, நீங்கள் குர்பானி பிராணியை அறுக்கிற போது வரக்கூடிய இரத்தமோ அல்லது குர்பானி பிராணியுடைய இறைச்சியோ அல்லாஹ்வை போய் சேர்றது இல்லை. மாறாக அந்த குர்பானி கொடுக்குற நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற தக்குவாவைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நீ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கின, எப்படிப்பட்ட ஆடை கொடுக்குற, அதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்லை. ஹதீஸின் அடிப்படையில் அதை நம்ம சரி பண்ணி செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் பார்ப்பது நம்முடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறதா, எனக்காக என்கிற ஒரு நீயத்து இருக்கிறதா, என்னுடைய பயம் இருக்கிறதா, இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், மிக முக்கியமாக பார்க்கிறான். அருமையான பெருமக்களை, குர்பானை கொடுக்க நினைப்பவர்கள் தக்குவாவை நமக்கு, நம்முடைய கல்புக்கு அதிகமாக நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். குர்பானி சம்பந்தமாக என்னென்ன பேணுதல் இருக்கிறதோ எல்லா பேணுதல்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நிறைய சுன்னத்துகளை கடைபிடிக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னது போல பிறை 1 பிறை 10 வரைக்கும் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக பிறை 9 அன்று அரஃபாவுடைய நோன்பையும் நாம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் தஆலா நோக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் வரக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளை சந்தோஷமான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் கபூல் செய்யக்கூடிய நாளாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக. உடல் ஆஃபியத்தோடு, ஆரோக்கியத்தோடு, மன ராகத்தோடு, மகிழ்ச்சியோடு, நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் அமல் செய்து உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம்.